ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்கள். இன்றைக்கும் வாழ்வு தரும் உணர்வு வழியாக எங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வேத வசனத்துக்கு நேரடியாக செவிசாய்ப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 17 22 முடிய இறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்கு தத்தத்தை வியார்த்தமாக்க மாட்டாது. அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்கு தத்தத்தினாலோ உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தினாலே அருளி செய்தாரே. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமத்தின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனே ஒருவர். அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு விரோதமா? அல்லவே. உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்கு தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. செபிப்போமாக. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, வேத வசனங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எழுதின ஆவியானவர் தாமே எங்களுக்கு விளக்கி கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு கலாத்திய சபையில நடந்த அநேக கள்ள போதனைகள் உள்ளே வந்ததனால் அன்றைக்கு உணர்த்தினது போல இன்றைக்கு எங்களுக்கும் இந்த வேத சத்தியத்தை, பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்தை விளக்கி கொடுக்கிறீங்கப்பா. இதை புரிந்து கொள்கிற ஞானத்தை அருளி அந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியா செபிக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே அநேகர் கண்ணீரில வாழ்கிறார்கள். என் கணவன் மனம் திரும்பவில்லையே, என் மனைவி கீழ்ப்படியவில்லையே, என் பிள்ளைகள் சபைக்கு வருவதில்லையே என்று சொல்லி பலவிதமான கவலைகளிலும் பாரத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த வேதத்தை எடுத்து வாசித்து விசுவாசிப்பதற்கு அந்த அளவுக்கு பலன் இல்லப்பா. தகப்பனே, மனம் இறங்குபடியா செபிக்கிறோம் ஆண்டவரே. முதலாவது உடைய பிள்ளைகளுடைய வேதனைகளை நீக்கி இந்த வேத புத்தகத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள தேவன் ஞானத்தையும் அறிவை கொடுக்கும்படியா செபிக்கிறோம் அப்பா. கர்த்தர், நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. வாஞ்சியோடு கூட இந்த வேத வசனங்களை வாசிக்கிறார்கள் அப்பா. வாஞ்சியோடு கூட இந்த வேத வசனத்தை இந்த கால வேளையில திறந்து பார்க்கிறார்கள் சுவாமி. அவர்களோடு கூட நீர் பேசும்படியா செபிக்கிறோம். எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசுகிறேன் அன்பு தெய்வமே. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பிள்ளைகளோடு கூட என் தேவன் பேசும்படியாய் இப்படி அன்பின் கரங்களில் ஒப்பிடுகிறோம். ஆசீர்வதிங்க, கண்ணீரை துடைங்க, சாபத்தை நீக்குங்க, ஆசீர்வாதத்தால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.